Queen Jhansi. இன்னைக்கு நாம ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் வச்சு மினி இட்லி செஞ்சுருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் வந்து செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக எங்கள் ஊர் ஈரோடுங்க. அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து லைவாக ப்ரான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு கால் பண்ணும்போது அவங்க வந்து ஃப்ரீ டோர் டெலிவரினாங்க. இருந்தாலும் அதை நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுனால நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அங்கே போயிட்டோம். அதையும் இங்கே வந்து நான் ஒரு vlog-ஆ உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் சமைச்சோம். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு உங்களை வரவேற்கும் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். ஈரோட்டில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போனால் வெள்ளோடு வரும். வெள்ளோடுங்கிறது ஒரு பறவைகள் சரணாலயம். அங்கே நிறைய பேர்ட்ஸ் வரும், போய் வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் கனகபுரம் அப்படிங்கிற இடத்துல அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி லைவ் ப்ரான்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து FB-ல தான் விளம்பரம் பார்த்தேன். கால் பண்ணும்போது அவங்க பயோஃப்ளாக் மெத்தடில் வளர்க்குறதாக சொன்னாங்க. எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ வரலாமான்னு கேட்டேன். உள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி அப்படின்னாங்க. யூடியூபர் அப்படி இப்படி சொல்லி எப்படியோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு 1 kg ப்ரான் தேவைப்பட்டுச்சு. அதனால் நேர்லேயே நாங்கள் வந்து வாங்கிக்கிறோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ அங்கே போனதுமே இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன்னதுமா அவங்க உற்சாகமாக கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிச்சாங்க. அதை தான் நான் இப்போ ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இங்கே நீங்கள் வீடியோவில் பார்க்குறது சின்ன சைஸ் ப்ரான்ஸ். அதாவது அவங்க அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க நிறைய அந்த மாதிரி பேட்சாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் சைஸ் பெருசானா தான் அறுவடை பண்ணுறாங்க. ஸோ சும்மா எங்களுக்காக பிடிச்சி காமிச்சிட்டு உள்ளே விட்டாங்க. சிலர் இதை வந்து ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிலர் ஷ்ரிம்ப்புன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து இறால்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ராட்டுன்னு தான் சொல்லுவோம். நல்ல நீளமாக அந்தளவுக்கு லென்த்து வந்தால் தான் அவங்க வந்து அறுவடை பண்ணுறாங்க. அதனால் வளர்ந்த ப்ரான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜானுக்கு மேலேயே வந்து ஹைட் இருக்குது. இந்த தொட்டியை வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஃபுல்லாகவே அறுவடை முடிஞ்சிருச்சு. அதனால் எம்டி பண்ணிவிட்டு திரும்ப வந்து இன்னொரு பேட்ச் விடணும் அப்படின்னாங்க. ப்ரான்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஜிலேபி மீனுன்னு சொல்லுவோம், நாங்கள் திலேப்பியான்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிஷ்ஷும் வளர்த்துறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 3 மீன் வரும். அதை வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா போன்லெஸ்ஸாக வேணுனாலும் போன்லெஸ்ஸாக ஃபில்லட்டிங் பண்ணி தராங்க. பட் போன்லெஸ்ஸாக பண்ணும்போது 1 கிலோ மீனில் வந்து 3ல் 1 பங்கு தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வந்து அது காஸ்ட்லியாக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி டீஷல் பண்ணி நமக்கு க்ளீனாக நடுவில் இருக்கிற நரம்பு எல்லாமே எடுத்துகிட்டு கொடுத்துட்றாங்க. கம்ப்ளீட்டாக ஈரோடு முழுக்கவே வந்து ஃப்ரீ டோர் டெலிவரி தான். பட் 1 day பிஃபோர் சொல்லிடணுமாமா. ஏன்னா இதை கழுவுறது வந்து என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அப்படியே வந்து எடுத்தோன்னா அந்த தலையில் இருக்கிற ஷெல்லு வந்து எடுக்கிறதுக்கு வராதாமா. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours 3 hours அது ஃப்ரீசரில் வச்சாதான் அதை வந்து டீஷெல் பண்ண முடியும், இல்லைனா வராது. அப்படி இல்லைனா ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கலாம். ஆனால் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தால் நமக்கு வந்து டேஸ்ட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு வந்ததை வந்து உள்ளே ஒரு ஐஸ் மாதிரி போட்டிருக்காங்க, ஐஸ் பேக் அதில் வந்து போடுறாங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த கூலிங் போயிடுச்சுன்னா எடுக்கிறதுக்கு வராதுங்களாமா. நாங்களே வந்து வரோன்னு சொன்னதுனால உங்கள் ஆர்டரை சொல்லுங்கள், நாங்கள் முன்னாடியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்றோம் அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் வந்து 1 kg வேணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. அழகாக வந்து தலையை போட்டுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி அவங்க வந்து அப்படியே உள்ளே இருக்கிற நரம்புலேருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் நாங்களே அப்படின்னாங்க. ரொம்ப வந்து பெரிய ப்ரான் கிடையாது. அந்த ராட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு விரல் நீளம் அந்த மாதிரி வருது. என்னங்க ஃப்ரீசரில் வச்சா அது எப்படிங்க ஃப்ரெஷ் ப்ரான் ஆகும், ஃப்ரெஷ்னஸ் போயிடாதான்னு கேட்டேன். இல்லைங்க, மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவும் போது நல்ல ஃப்ரெஷ்னஸ் வந்துடும், கழுவிட்டு சொல்கிறேன், நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுத்து நசுக்கி பார்த்தேன். நல்ல செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க. நம்ம இன்னொரு தடவை க்ளீனே பண்ண தேவையில்லைங்கிற அளவுக்கு நல்லா பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா பேக்கில் போட்டு நீட்டாக கொடுத்துட்றாங்க. எனக்கு ராட்டுனா ரொம்ப உசுருங்க, அவ்வளோ இஷ்டம். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து ராட்டு இருக்கா ப்ரான்ஸ் இருக்கான்னு தான் கேட்பேன். இப்போ நான் வந்து இதை மேரினேட் பண்ண போகிறேன். வழக்கமாக நாங்கள் கிரேவி டைப்பில் தான் செய்வோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் வந்து லெமன் போட்டுட்டு அதில் வந்து சில்லி பவுடர் போட்டுட்டேன். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் ரெடிமேட் சில்லி பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். சில்லி மசாலா, அந்த கார்ன்ஃப்ளோர் இதெல்லாம் போட்டு அதில் வந்து நான் கொஞ்சம் மோர் ஊற்றுறேன். வீட்டில் தயிர் இல்லைங்க, கொஞ்சம் புளிப்புக்காக மோரும் ஊற்றிட்டு அதில் வந்து நான் கொஞ்சம் ப்ரான்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு மேரினேட் பண்ண போகிறேன்.
இதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் நான் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு ஓரமாக எடுத்து வைக்க போகிறேன். இப்போது ப்ரான்ஸ் மேரினேட் ஆகிறதுக்குள்ளே சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுக்க போகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் சாம்பார் வந்து சாம்பார் பொடி போட்டு தான் வைப்போங்க. இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாருங்கிறதுனால நான் வறுத்து அரைக்கிறது அப்படின்ட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சிம்பிளான சாம்பார் இது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வந்து ஒரு ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், ஒரு கொஞ்சம் வந்து வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை வெந்தயம், சின்ன கட்டி பெருங்காயம், இவ்வளோதாங்க. ஹோட்டல் சாம்பாரில் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் போடுவோம். அதனால் எனக்கு காரம் பத்தாமல் போயிடுச்சு. கொஞ்சம் வரமிளகா சேர்த்து போட்டிருக்கணும். இன்னும் ஒரு 2 வரமிளகா போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு பக்கம் சாம்பாருக்கு வறுத்து அதை வந்து ஆற வச்சுருக்கேன், அரைக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நான் மினி இட்லி ரெடி பண்ணிக்கிறேன். சமீபத்தில் தான் வந்து இந்த மினி இட்லி தட்டு வாங்கினேன். இது ஒரு 6 இருக்கிற மாதிரி குழி, சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் 5 முதல்ல நான் வச்சுருந்தது சின்ன சின்ன குழியாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசு தான். குக்கரில் வந்து நான் கேஸ்கெட்டை எடுத்துகிட்டு விசில் போடாமல் நான் இட்லி வச்சுருவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து துணி போட்டு சுடுற இட்லி தட்டு தான் இருக்குது. அதில் வந்து இது வைக்க முடியாது. அதனால் நான் வந்து இதில் வந்து வைக்கிறேன். ஆறுனதும் நான் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம வந்து சாம்பாரை தாளிச்சிக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம தாளித்தோம்னா வேலை முடிஞ்சிருங்க. கொஞ்சம் வந்து கடுகல்ல பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக போட்டாலுமே வதக்க அது உடஞ்சிரும். அப்போ தான் வந்து வெங்காய சாம்பார் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்காலாம் நான் போட போகிறதில்ல. ஏன்னா நான் வெங்காய சாம்பார் தான் வைக்க போகிறேன். முருங்காலாம் போட்டோம் அப்படின்னா முருங்காய் வாசம் தான் தூக்கலாக இருக்கும். இந்த வெங்காயத்தோட வாசம் இருக்காது. இதில் வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போடுறேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போடுறேன். இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வழக்கமாக நாங்கள் சாம்பார்லாம் வைக்கும்போது, வீட்டு சாம்பார் வைக்கும்போது நாங்கள் வதக்கலாம் மாட்டோம். அப்படியே தூக்கி பருப்புக்குள்ளே போட்டு வேக வச்சுருவோம். ஆனால் ஹோட்டல் கடை சாம்பார் அப்படிங்கிறதுனால இதை வதக்கி போடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே வதங்கிரும். அதனால் எப்போவுமே வதக்கி முடிச்சுட்டு உப்பு போடுறத விட நான் வதக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்துருவேன். கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பருப்பை வந்து நான் மஞ்சத்தூள் போடாமல் தான் வேக வச்சு வச்சுருக்கேன், எதுவுமே போடலைங்க. போட்டு கொஞ்சம் ஒரு வதக்கிட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை தூக்கி கொட்டி அதையும் நம்ம கலந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் அதில் வேக வச்ச பருப்பு எடுத்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கலக்கி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா போதுங்க, சாம்பார் ரெடி ஆயிரும். நான் வீட்லேயே புளி பேஸ்ட் செஞ்சு வச்சுருப்பேன் எப்போவுமே. அதிலிருந்து எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா சாம்பாருக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தான் புளி சேர்ப்போம். வழக்கமாக நம்ம செய்கிற குழம்புக்கு, பருப்பு குழம்புக்கு சேர்க்குற அளவுக்குலாம் சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா இது டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை நான் சேர்க்க போகிறேன். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து வெல்லம் இல்லை, அதனால் நாட்டு சர்க்கரையை சேர்த்து கலக்கி விட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே அந்த வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே இட்லி வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் பாத்திரக்கடை vlog ஒன்று போட்டிருந்தேன். பாத்திரக்கடையில் என்னெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் போட்டிருந்தேன். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ தான் இந்த மினி இட்லி தட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த vlog பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் வந்து இதில் இட்லி சுடுறேன். ஒரு 3 டைமாவது அந்த இட்லி தட்டில் வேக வச்சு எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்குள்ளார நான் ப்ரான்ஸையும் வறுக்க முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபைனல் கோட்டிங்காக ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இது கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் அப்படிங்கிறதுனால மேலே வந்து கோட் பண்ணி ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் நல்லா வரும். எஸ்பெஷலி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஃப்ரையரில் தான் வைக்க போகிறேன், ஏர் ஃப்ரையரில். இதில் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் வந்து மிளகாத்தூள். ஆல்ரெடி நான் போட்ட மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, காரம் பத்தாதுன்னு தோணுச்சு. அதனால் இதில் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா அடிச்சுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரான்ஸை வந்து ஃபஸ்ட் மேரினேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியெல்லாம் விட்டுட்டு வெறும் ப்ரான்ஸை மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோட் பண்ணும்போது நல்ல உப்பு உரப்பு வந்து அதில் ஏறி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் மசாலாவோடு ஏறின மாதிரி இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளோரும் சேர்க்கணுங்க.
இதில் வந்து 2 பங்கு மைதா, 1 பங்கு கார்ன்ஃப்ளோர், கொஞ்சம் உப்பு 3 சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் வந்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் பண்ணுவாங்க. பட் இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஆயிலில் ரொம்ப உதிரவும் செய்யாது. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ப்ரான்ஸை எடுத்து அது மேலே வந்து இதை தூவி நல்லா மேலே ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றா பண்ணிலாம் வேலை முடிக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம பெசரி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அல்லது வந்து மாவை தூக்கி ப்ரான்ஸ்குள்ளார போடுற மாதிரி இருந்தால் அதில் லிக்விட் ஏதாவது இருந்தால் ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். நல்லா கோட் பண்ணதை நான் வந்து ஏர் ஃப்ரையரோட ட்ரேயில் எடுத்து அடுக்கிக்க போகிறேன் 1 by 1. எல்லாத்தையும் அடுக்கி மேலே வந்து ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி நான் ஏர் ஃப்ரையரில் வச்சு விடுறேன். 2 ரோ வச்சு விடுறேன். கொஞ்சம் போல் நான் பொரிச்சு பார்க்கலான்னு அதையும் தனியாக தான் வச்சுருக்கேன். எது நல்லா இருக்குது அப்படின்னு 2யுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான் இருக்கேன் இன்றைக்கி. சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே அழகாக இருக்குது. ஸ்மெல்லும் வீடே தூக்குது. நல்ல மனம். சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் வச்ச ப்ரான்ஸும் ரெடி ஆயிடுச்சு. கீழெல்லாம் ஷாபி ஆயிடுச்சு. இனிமேல் தான் எனக்கு க்ளீன் பண்ணணும். நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டியாக மினி இட்லியும் வந்து ஒரு 3-4 டைம் வந்து இதில் சுட்டு சுட்டு எடுத்து நல்ல சாஃப்டான சூப்பர்பான இட்லி ஹாட் பாக்ஸில் போட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அம்மா அப்பா இருக்காங்க டவுனில். ஸோ அவங்க வீட்டுக்கு போய் அங்கே உட்காந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெய் ஊற்றினா தான் மினி இட்லிக்கு நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். ஸோ கொஞ்சம் வந்து மேலே நான் நெய்யும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து நான் பேக் பண்ணிட்டேங்க. பொரிக்காத ப்ரான்ஸ் வந்து பொரிச்சு பார்க்குறதுக்கு நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அம்மா வீட்டில் போய் பொரிச்சு பார்த்துக்கலான்ட்டு நான் ஏர் ஃப்ரையரில் செஞ்சதை மட்டும் தனியாக போட்டுட்டு ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நைட் டைமில் இப்படி ஒன்றா அவங்க இங்கே அல்லது நாங்கள் அங்கே அப்படி போய் சாப்பிடும்போது கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்கும் எங்களுக்கு. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து காருக்குள்ளே வச்சாச்சு. அம்மா வீட்டுக்கு போய் தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி பார்த்தேன். 2மே நல்லா தான் இருந்தது. இதுவும் நல்லா கிறிஸ்பியாக வந்தது, அதுவும் நல்லா இருந்ததுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி.